ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு அக்டோபர் 16 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து சாரதா கிட்ட வந்து காசு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் வெளியில போறேன்னு சொன்னாங்கம்மா, சீக்கிரமா போய் காசு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போய் வாடகை கொடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறமா காவேரி இன்னும் பணம் கொடுக்குறாங்க. என்னடி நிறைய காசு கொடுக்குறேன்னு, இல்லம்மா அவர் தான் வந்தாருன்னொடனே அவர்கிட்ட எதுக்கு வாங்கின அப்படின்னு சாரதா கேட்கும்போது பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, அது எப்படி ஒரு ஆம்பளை சும்மா உட்காந்துருப்பான், அதனால கொடுத்துப்பாரு, வாங்கிக்கோ அப்படின்னு. கொஞ்ச நேரம் நான் வாக்கிங் போறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் ஒண்ணு வந்து பார்க்க சொன்னாரு, போய் பாருன்னு சொல்லிட்டு காவேரி வந்து போயிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல கங்கா வராங்க. இப்ப கங்காக்கு வந்து சாரதா போய் இது பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வாடகை கொடுத்தாச்சு பண்ணோன்னே, இந்த ஹவுஸ் ஓனர் அம்மா எங்கேயோ வெளியில போறேன்னு சொல்லிச்சுடி, இந்த மாதிரி கோலம் போட சொல்லிச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே வாடகையை நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எப்போ நான் தானே தருவேன்னு, இது யார் கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். பாட்டி சும்மா இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, விஜய் தம்பி வேற நிறைய காசு கொடுத்து வச்சிருக்கணும்னே. இப்ப கங்கா வந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்டு காவேரியும் பாட்டியும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸ்வீட்டை வச்சு பாட்டி சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஐயோ பாட்டி இவ்வளவு ஸ்வீட்டா சாப்பிடக்கூடாது அப்படின்னு விஜய் பக்கத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. பாட்டி சொல்றாங்க, எவ்வளவு நாள் இருக்குமோ நல்லா சாப்பிட்டு போனோடனே இப்ப விஜய் வர பாட்டிக்கு வந்து அட்வைஸ் பண்றாரு. அப்புறமா வீட்டுல எல்லாருமா உட்காந்து பேசுறாங்க. இந்த மாதிரி கொடைக்கானல் வீட்டுல வந்து எல்லாரும் நிறைய பேர் வந்து இது பண்றாங்க. அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஹோம் ஸ்டே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அதை பத்தி நிறைய ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது கங்கா வந்து அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கிறாங்க. கங்கா சொல்றது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்களாவே பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, தாத்தா வந்து விஜய்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து சொன்னோடனே வேக வேகமா காவேரி கிட்ட சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்பி போறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, யமுனா வந்து நிவினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா நிவின் வர்றாரு. வரும்போது அவங்க அம்மா வந்து நிவினுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. இங்க ஓரமா நின்று யமுனா நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்ப நிவின் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்கலான் இருக்கிறேன், லோன் கேட்டிருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீயும் அவளும் சந்தோஷமாவே இல்லடா, ஒன்னா உட்காந்து சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்ல, அதுவும் இல்லாம நீ வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்கு, பேசாம இவ்வளவு டைவர்ஸ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து நிவின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே யமுனாவும் கேட்டுட்டே இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.